Hello friends and family, நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய ஹார்ட்லி வெல்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கண் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கான ஒரு தீர்வு தான் பார்க்க போகிறோம். அதாவது நேத்திரம் பூண்டு தைலம். இது பார்த்திங்கன்னா நம்ம கண் சம்மந்தப்பட்ட 96 வகையான நோய்களுக்குமே யூஸ் பண்ணலாங்க. ஸோ இந்த தைலமை நீங்கள் காய்ச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டெய்லி இதை போட்டுட்டு வரும்போது உங்களுக்கு கண்ணில் ஒரு ட்ரமாஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் தெரியும். ஸோ சீரியஸாக சொல்கிறேன், உங்களுக்கு இது நான் என்னுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லை, இது பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா இது கிராம சைடில் தான் அதிகமாக கிடைக்கும். இதோடைய பூ பார்த்திங்கன்னா ஒரு சங்கு பூ மாதிரி சின்னதாக இருக்கும். நான் வீடியோவில் காமிக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லை, இதோடைய இலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொடி வகையை சார்ந்தது. ஸோ அந்தளவுக்கு இலை இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பறித்து எடுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எவ்வளோ நாளானாலும் கெடாதுங்க. அண்ட் இது கூட என்ன சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளக்கெண்ணெய் ஒரு 50 ml சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் ஒரு 50 ml சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணெய் ரொம்ப குளிர்ச்சி கண்ணுக்கு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய உடம்பு உஷ்ணத்தை சரியாக்கும். நல்லெண்ணெயும் அதே போல் தான். ஸோ அதனால் ரெண்டுமே கலந்து எடுத்துக்கிறோம். அதில் எந்த தப்பும் கிடையாது. இலையை நல்லா ஒரு ஒயிட் காட்டன் துணி எடுத்து நல்லா தொடச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 நாள் ஆச்சு பறிச்சுட்டு அதனால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் நீங்கள் எடுத்துகிட்டு அப்பயே நீங்கள் செஞ்சுக்கலாம். இதுவும் ரிசல்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போ எடுத்து வச்சுக்க 2 எண்ணெயும் கலந்து மிக்ஸ் பண்ணி இதில் விட்டுடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓரளவுக்கு எண்ணெய் பத்துதா இல்லை அதிகமாக விடுறோமான்னு நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு கரண்டி எடுத்து நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா சோக் ஆகட்டும். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இதே மாதிரி இருக்கணும். நைட்டு இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அடுத்த நாள் காலையில் நீங்கள் வெயில் எடுத்து வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா புடம் போடுற மெத்தடில் தான் நீங்கள் இதை ரெடி பண்ணணும். அடுப்பில் வச்சு காய்ச்சறது அதெல்லாம் கிடையாது. ஸோ ஈஸியாக நம்ம செய்யக்கூடியது. நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்காது, ஆனால் இது அவ்வளோ ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. கண்ணில் இப்போ ப்ரெஷர் இருக்குது, ஐசைட் ப்ராப்ளம் இருக்குது. பிறந்ததுலேருந்தே நான் ஓரளவுக்கு இது மாதிரி கண் பிரச்சனையால் அவஸ்தைப்படுறேன். அது மட்டும் இல்லை, ஐசைட் ப்ராப்ளமால் நான் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன். அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு இது கண்டிப்பாக கேட்கும். ஸோ உங்களுக்கு கண்ணில் புற விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கும் நீங்கள் இந்த நேத்திரமூலி தைலத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஒரு காட்டன் துணி எடுத்து அது புடம் போடுறதுக்காக மூட்டை கட்டுறேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது சின்னதாக இருக்குது. ஸோ இப்போ சூரியனில் வைக்கும் போது இன்னும் சுருங்க ஆரம்பிக்கும் அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க துணி. அப்போ டேரெக்டாக பட்டுரும், தூசிலாம் பட்டுரும். ஸோ அதனால் வேறு ஒரு கிளாத் எடுத்து நான் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதே போல் கொஞ்சம் பெருசாக இருக்கிற துணியாக பார்த்து நீங்கள் அதை கட்டிடுங்க. இதை 7 நாள் நீங்கள் வெயிலையும் வைக்கணும், வீட்லேயும் வைக்கணும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. 7ஆவது நாள் இல்லை நீங்கள் 15 டேஸும் நீங்கள் அதை வைக்கலாம். நான் 7 நாள் தான் வச்சுருக்கேன். 7ஆவது நாள் எடுத்து பார்க்கும்போது பாருங்கள், அதோடைய இலையில் இருக்க சத்து எல்லாமே இதில் இறங்கிடுச்சு. ஸோ ஒரு அடியில் ஒரு கனமான பாத்திரம் வச்சுட்டு மேலே ஒரு நல்ல சுத்தமான ஒரு காட்டன் கிளாத்தை வச்சுருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கலவையை இதில் போட்டு வடிகட்டுறோம். அப்படி வடிகட்டும் போது வெறும் பியூராக பார்த்திங்கன்னா அதாவது தண்ணி சத்து எல்லாமே போயிட்டு எண்ணெய் மட்டும்தான் நிற்கும். அதனால் இந்த எண்ணெயும் அந்த தண்ணி சத்தும் கலந்து நம்ம அடியில் இருக்கும். இப்போ சக்கையை மட்டும் நம்ம வெளியில் எடுத்துடணும். நல்லா காட்டன் கிளாத்தில் போட்டு பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல கண்ணாடி பாட்டிலோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல சுத்தமான இதுலேயோ நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். தேவைப்படும் போது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு கடையில் ஒரு எம்டி ட்ராப்ஸ் பாட்டில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம், கொடுப்பாங்க நாட்டு மருந்து கடையில். அப்படி கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி நீங்கள் இது ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 2 கண்லேயும் ஒரு ட்ராப்ஸ் விட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் காமிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது லைட்டாக கண் எரிச்சல் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுடைய கண்ணில் இருக்காத அழுக்கு மற்ற சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் வெளியில் வந்துடும் தண்ணியாக. அதுக்காக நீங்கள் எரிச்சலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் விடக்கூடாது. ஸோ 2 நாள் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக உங்களுக்கு கண்ணில் புற இருந்தாலும் சரி, இது சரியாகும். உங்களுக்கு கண் பார்வை மங்குது, அதுக்கப்புறம் பிளர் விஷனாக இருக்குது, தண்ணியாக வந்துட்டுருக்கு சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னா நீங்கள் இதை நீங்கள் போடலாம். நீங்கள் என்ன தான் நீங்கள் அலோபதியில் எடுத்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய இயற்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வராது. அண்ட் அது மட்டும் இல்லை, இதை நீங்கள் வீட்டில் ஈஸியாக சிம்பிளாக பண்ணிக்கலாம். மூலிகை எடுக்கிறது தான் கஷ்டம். உங்களுக்கு இந்த மூலிகை கிடைக்கல அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராப்ஸ் வேணும், இந்த தைலம் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி தரேன். நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் இதை சென்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் எவ்வளோ நாளானாலும் கெடாது.
நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சஜஷனை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யாருக்காச்சும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.